பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நீங்கள் இருக்கும் இடம் உங்கள் வாழ்க்கையின் கடைசி இடம் அல்ல. யோசேப்பு தேவனை விட்டு விலகவில்லை, ஆனாலும் அவர் அடிமையாக விற்கப்பட்டார். பின்னர் பொய்யான குற்றச்சாட்டின் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் நினைத்திருக்கலாம், நான் என்ன தவறு செய்தேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, என்னை யாராவது நினைப்பார்களா? ஆனால் சிறையின் கதவுகள் யோசேப்பை மூடி இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் அவரை விட்டு விலகவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதனால்தான் வேதாகமம் சொல்லுகிறது, வாசிப்போம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 வசனம். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், உங்க நண்பர்கள் மறந்திருக்கலாம், உங்களுக்கான கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், ஆனாலும் தேவன் உங்களை கைவிடவில்லை. ஆமென். இவ்வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 6 முக்கியமான சத்தியங்களை இன்று நாம் தியானிப்போம். முதலாவது, மனிதர்கள் கைவிட்டாலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்கள் அவரை கைவிட்டார்கள். ஆதியாகமம் 37 அதிகாரம் 24 வசனம் இவ்வாறாக குறிப்பிடுகிறது, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. ஹல்லேலூயா. அவர் குழியில் இருந்தார், ஆனால் குழி அவருடைய முடிவு அல்ல. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு குழி வரலாம். எனக்கு பிரியமானவர்களே, வேலை இல்லாமை, பொருளாதார நெருக்கடி, உறவுகளில் பிரச்சனை, எதிர்பார்த்த வாய்ப்புகள் மூடப்படுதல், உங்களை யாரும் புரிந்து கொள்ளாத நிலைமை, தனிமை, கண்ணீர். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், குழி உங்களை புதைக்க வந்தது போல தெரிந்தாலும் தேவன் உங்களை உயர்த்துவதற்கான பாதையை அங்கே ஆரம்பிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயர் 13 அதிகாரம் 5 வசனம் இவ்வாறாக கூறுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லோரும் என்னோடு சேர்ந்து சொல்வீர்களா, கர்த்தாவே, எல்லோரும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக, சிறைச்சாலை கூட தேவனுடைய திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாது. ஆதியாகமம் 39 அதிகாரம் 20 மற்றும் 21 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், யோசேப்பு சிறையில் இருந்தார், ஆனாலும் அடுத்த வசனம் என்ன சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்து. இது ஒரு முக்கியமான சத்தியமாகும். இடம் மாறினாலும் தேவனுடைய பிரசன்னம் மாறவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் வீட்டில் இருந்த போதும் தேவன் கூட இருந்தார். அவர் அடிமையாக இருந்த போதும் தேவன் அவரோட இருந்தார். அவர் சிறைச்சாலையில் இருந்த போதும் தேவன் அவரோடு கூட இருந்தார். அதனால்தான் உங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து அல்ல, உங்களோடு இருக்கும் தேவனை பொறுத்தே. ஹல்லேலூயா. சிறை யோசேப்பின் உடலை அடைத்தது, ஆனால் அவருடைய எதிர்காலத்தை அடைக்க முடியவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, மூன்றாவதாக, கைவிடப்பட்ட இடமே உயர்த்தப்படும் இடமாக மாறலாம். ஹல்லேலூயா. யோசேப்பை சிறையில் போட்டார்கள், ஆனால் அங்கே தேவன் அவருக்கு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கினார். ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 வசனத்தில், கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கவனியுங்கள், சிறை மாறவில்லை, ஆனால் யோசேப்பின் நிலை மாறியது. சூழ்நிலை உடனடியாக மாறவில்லை, ஆனால் தேவனுடைய கிருபை அவர் மீது இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் சூழ்நிலை இன்னும் மாறாமல் இருக்கலாம், ஆனால் இன்று தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிருபையை தொடங்கினால் மாற்றம் நிச்சயமாக வரும். ஆமென், ஹல்லேலூயா. புலம்பல் 3 அதிகாரம் 22 வசனம் இவ்வாறாக குறிப்பிடுகிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நீங்கள் இப்போது கண்ணீரில் இருக்கலாம், ஆனால் உங்கள் கண்ணீரை தேவன் வீணடிக்க மாட்டார். ஆமென். நான்காவதாக, உங்களை மறந்தவர்கள் இருக்கலாம், தேவன் உங்களை மறக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பு சிறையில் இருந்தபோது அவரை மறந்தவர்கள் இருந்தார்கள், ஆனால் தேவன் அவரை மறக்கவில்லை. பின்னும் பார்வோனின் கனவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய நேரம் வந்தபோது சிறையில் இருந்த யோசேப்பு அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டார். ஒரே நாளில் அவர் நிலை மாறியது. நேற்று சிறைச்சாலை, இன்று அரண்மனை. நேற்று கட்டுப்பாடு, இன்றோ அவர் கரங்களில் அதிகாரம். நேற்றோ மறக்கப்பட்டவன், ஆனால் இன்றோ எகிப்தின் அதிகாரி. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 வசனம் இவ்வாறாக கூறுகிறது, பார்வன் யோசேப்பை நோக்கி, இதோ எகிப்து தேசம் எங்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் உங்கள் இன்றைய நிலையை வைத்து நாளைய வாழ்க்கையை தீர்மானிக்காதீர்கள்.
தேவன் ஒரு நாளில் சூழ்நிலையை மாற்றக்கூடியவர். ஆமென், ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, தேவன் உங்களோடு இருந்தால் கைவிடப்பட்ட இடத்திலும் தேவ கிருபை கிடைக்கும். ஆமென். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் 3 வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை தருகின்றன. முதலாவது, கர்த்தர் இருந்தார், தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. கர்த்தர் கிருபை வைத்தார், தேவனுடைய தயவை குறிக்கிறது. கர்த்தர் தயவை பெற்று தந்தார், தேவனுடைய செயல்பாடு இங்கு குறிப்பிடப்படுகிறது. நீங்கள் தனியாக போராடவில்லை எனக்கு பிரியமானவர்களே. யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் அலுவலகத்திற்கு நீங்கள் செல்லும் போது தேவன் உங்களோட இருக்கிறார். உங்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்லும் போது தேவன் உங்களோட இருக்கிறார். கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கும் போது தேவன் உங்களோட இருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் பயப்படும் போது தேவன் உங்களோட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆறாவதாக, உங்கள் கண்ணீருக்கு பின்னால் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. யோசேப்பு தன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையுமே உடனடியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தைகள் மிகவும் வல்லமையானவை. ஆமென். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. மனிதர்கள் தீமையாக நினைத்ததை தேவன் நன்மையாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அப்படியே செய்ய முடியும் எனக்கு பிரியமானவர்களே. கண்ணீரை சாட்சியாக மாற்றுவார், தோல்வியை வெற்றியாக மாற்றுவார், அவமானத்தை கனமாக மாற்றுவார், கைவிடப்பட்ட நிலையை உயர்த்தப்பட்ட நிலையாக மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் மறக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல. உங்கள் கதை இதோடு முடிந்து விடவில்லை. தேவன் இன்னும் உங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சிறையில் இருப்பது போல உணர்ந்தாலும் தேவன் உங்கள் கதவுகளை திறக்க முடியும். நீங்கள் யாருக்கும் தெரியாத நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். நீங்கள் தாழ்த்தப்பட்டிருந்தாலும் தேவன் உங்களை உயர்த்த முடியும் என்று என்னோடு சேர்ந்து விசுவாசிப்பீர்களா? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இருக்கும் இடத்திலே இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு சொல்லி ஒன்றாக கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் கைவிடப்பட்டதாக உணர்ந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர்களோட இதயத்தில் நீ பேசுவீராக. யோசேப்போட இருந்தது போல எங்களோடு நீ இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் தனிமையில் இருந்தால் உமது பிரசனத்தை உணரச் செய்யும். அவர்கள் மூடிய கதவுகளுக்கு முன்பாக நின்றால் அவர்களுக்காக ஒரு புதிய கதவை நீ திறந்தருள்வீராக ஐயா. யோசேப்பின் வாழ்க்கையை சிறைச்சாலையை உயர்வின் பாதையாக மாற்றின தேவன் நீர் அப்பா. இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தடையும் ஆசீர்வாதத்தின் படிக்கட்டாக மாற்றுவீராக. அவர்களை கைவிட்டவர்கள் மீண்டும் அவர்களுடைய சாட்சியை பகிரட்டும் அப்பா. அவர்களுடைய கண்ணீர் சந்தோஷமாக மாறட்டும், அவர்களுடைய தோல்வி சாட்சியாக மாறட்டும், அவர்களுடைய தாழ்வு உயர்வாக மாறட்டும், அவருடைய இருள் வெளிச்சமாக மாறட்டும் அப்பா. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தை இன்று முதல் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஹல்லேலூயா. இறுதியாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து சொல்வோமா? நான் இருக்கும் இடம் என் முடிவு அல்ல. ஹல்லேலூயா. என்னை கைவிட்டவர்கள் என் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆகவே நான் உயர்த்தப்படுவேன். நான் கைவிடப்படவில்லை, நான் மறக்கப்படவில்லை. தேவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய கிருபை என் மேல் இருக்கிறது. என் சிறைச்சாலை என் முடிவு அல்ல. தேவன் என்னை உயர்த்துவார். என் வாழ்க்கை தேவனுடைய மகிமைக்கான சாட்சியாக மாறும். ஆமேன், ஹல்லேலூயா. நினைவில் கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கைவிடப்பட்ட இடம் என் கல்லறை அல்ல, தேவன் என்னை உயர்த்தும் தயாரிக்கும் இடமாக இருக்கலாம். ஆமேன். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களோடு தொடர்ந்து லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற தேவன் நற்செய்தியை தொடர்ந்து பெற எங்கள் சேனல்களை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.